தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய கட்சியினுடைய ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. புதிய கட்சிகள் பலமுறை முயன்றிருக்கின்றன. ஆனாலும் கூட அந்த கட்சிகளால் வெல்ல முடியவில்லை. மக்களாக ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நின்ற வேட்பாளர் யார் என்று தெரியாது. காலையில் ஒரு கட்சியிலிருந்து மாலையில் வந்தவர்களெல்லாம் வெல்ல வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் தப்பில்லை. பணம் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பணம்தான் அரசியல் என்ற நிலை 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் வாக்காளருக்கு பணம், இலவசங்கள் இவைதான் ஆட்சியினுடைய முறைகள் என்றிருந்த நிலையில் ஓரணா வாங்காமல் வேட்பாளர் முகம் தெரியாமல் இவ்வளவு பெரிய வெற்றியை விஜய்க்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிந்த முகம் விஜய் மட்டும்தான். அவர் சொன்ன வாக்குறுதி, நான் நேர்மையாக ஆழ்வேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன் என்ற ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பி அவர்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், மற்றவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் விட இந்த இயக்கங்களினுடைய ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த கொள்கைகளின் மீது உள்ள பகையினால் அல்ல, அந்த இயக்கங்கள் நடத்திய தவறான ஆட்சி முறைகள், ஊழல் ஆட்சி முறைகள். அதாவது ஒரு மந்திரி வெளிப்படையாக ஊழல் செய்வான், ஆனால் KN நேருவின் மீது வழக்கு பதிய மாட்டார்கள். ஒருவர் சிறைக்கு போவார் கைதியாக, அவரை சிறையிலேயே மந்திரியாக்குவார்கள். திமுக இந்த நாட்டுக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், ஊழல் எங்களுடைய வாழ்க்கை முறை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இலவசங்கள் தருவோம், வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது அவர்கள் சொன்ன, நாங்கள் சட்டத்திற்கு மேலானவர்கள் என்பது அவர்கள் சொன்ன செய்தி. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் ஒரு புதிய மனிதரை, புதிய ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஜாதி தோற்கடிக்கப்பட்டது. யாருடைய ஜாதி யாருக்கும் தெரியாது, எந்த வேட்பாளனையும் முகம் தெரியாது. மதம் தோற்கடிக்கப்பட்டது, பணம் தோற்கடிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் தோற்கடித்து விட்டு மக்கள் பெரிய புரட்சியை என்ன செய்தார்கள் என்றால், ஒரு நேரிய ஆட்சி வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த நேரிய ஆட்சியை கொடுப்பதாக முதலமைச்சரானவுடன் விஜய் வாக்குறுதி அளித்தார். நான் வரையிலும் விஜய் வெல்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த பழைய மனிதர்களில் யாராவது தான் மறுபடியும் வருவார்கள் என்றுதான் எதிர்பார்த்தேனே தவிர. ஆகவே இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் விரும்பி நடத்தி இருக்கின்ற போது, அந்த வாய்ப்பை அவருக்கு தங்கத்தட்டில் வைத்து விஜய்க்கு கொடுத்திருக்கின்ற போது, அவர்கள் விரும்பியதை செய்ய வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கிறது. அந்த உறுதிமொழியோடு தான் அவரும் ஆட்சிக்கட்டில் ஏறி இருக்கிறார். ஆனால் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர் செய்கின்ற முயற்சிகள் அதற்கு நேர்மாறானவையாக இருக்கின்றன.